நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துவதற்காக குளத்தூர் சென்றிருக்கிறார். அங்கு பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு கிட்டத்தட்ட 18.20 கோடி ரூபாய் செலவிலும் அதே போல 17.65 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 17.65 கோடி மதிப்பீட்டில் 14 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். இன்றைய தினம் குளத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர்கள் குளத்தூர் சென்றிருக்கிறார். அங்கு தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அதே போல பள்ளி மாணவியுடன் கலந்துரையாடல், மேலும் ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் புதிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தபடி சென்னை வளர்ச்சிக் குழுமத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையிலே சென்னை குழுமத்துக்கு உட்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் தற்போது புதிய திட்டப்பணிகள், ஏற்கனவே பேருந்து நிலையம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட போதிலும் புதிய வழித்தடங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர்கள் நிதி ஒதுக்கி அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த திட்டப்பணிகளும் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் முதலமைச்சர்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் புதிய நிகழ்ச்சிகளை திறந்து வைத்தலும், அதே போல ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அடிக்கல் நாட்டியும் வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.